வணக்கம். இப்போ இந்த வீடியோல நாம ரெண்டு செக்டாரை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இன்னொன்னு ட்ரோன் விஷயம். பொதுவாகவே இப்போ சமீப காலத்துல ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ், ட்ரெண்டிங் செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்குற போது நமக்கு செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ் சர்வீஸ், இதுதான் இப்போ ட்ரெண்டிங் செக்டர். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று ட்ரெண்டிங் இருக்கும். ஸோ ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுங்கிற முறையில் இப்போ நான் இதில் இந்த எலக்ட்ரிக் பஸ் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு ஒரு தகவல் தெரிவிக்கிறேன். இப்போ ஜேஎஸ்டபிள்யூ குரூப்ஸ் உங்களுக்கு தெரியும். ஜேஎஸ்டபிள்யூ குரூப்ஸ் எலக்ட்ரிக் பஸ் துறைக்குள்ள பெரிய அளவில் நுழைஞ்சிருக்காங்க. அரசாங்கம் விட்ட 6230 எலக்ட்ரிக் பஸ் டெண்டரில் ஜேஎஸ்டபிள்யூ குழுமம் போட்டியிட்டது. இதனால எஃகு முதல் எனர்ஜி வரை இருக்கும் இந்த குழுமம் இப்போது டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸையும் குறி வச்சிருக்கு. அடுத்தது இப்ப என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஜேஎஸ்டபிள்யூ குழுமத்தின் துணை நிறுவனமான ஜேஎஸ்டபிள்யூ ஈகோ மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் இப்போ சமீப காலத்தில் டெண்டரில் கலந்து கொண்டிருக்கு. இவங்க தான் ஜேஎஸ்டபிள்யூயின் பஸ் இயக்குனர் பிரிவு. எவ்வளவு மொத்தம்? 6230 எலக்ட்ரிக் பஸ்களுக்கான டெண்டர் இது. ஜேஎஸ்டபிள்யூக்கு இந்த முறை எந்த ஆர்டரும் கிடைக்கவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவர்கள் கொடுத்த விலை மிகவும் குறைவாக இருந்திருக்கு. இப்போ இதில் காம்படிஷன், பூனா, அகமதாபாத், ஹைதராபாத், டெல்லி, இந்த மாதிரி 4 காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸில் ஜேஎஸ்டபிள்யூ இரண்டாவது அல்லது மூன்றாவது குறைஞ்ச விலை கொடுத்த ஏலதாரராக வந்திருக்குன்னு ஒரு செய்தி. அப்போ இவங்களுக்கெல்லாம் காம்படிட்டர்ஸ் யாரு? டாடா மோட்டார்ஸ், ஒலக்ட்ரா கிரீன் டெக், ஜேபிஎம், அசோக் லேலண்ட், இது மாதிரி பழைய நிறுவனங்களை விட இவங்க ஜேஎஸ்டபிள்யூ குரூப்ஸு குறைவான விலைக்கு ஏலம் கேட்டிருக்கு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியறது? ஜேஎஸ்டபிள்யூன் திட்டம் என்ன? சரி, ஆர்டர் கிடைக்கட்டாலும் பரவாயில்லை, ஜேஎஸ்டபிள்யூ நோக்கம் ஒரு கிளாரிட்டியாக இருக்கு. எப்படி இருக்குன்ட்டு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். முதல் எலக்ட்ரிக் பஸ். அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஜேஎஸ்டபிள்யூ தனது முதல் எலக்ட்ரிக் பஸ்ஸை லான்ச் செய்ய தயாராகிறது. ரெண்டாவது, இதனுடைய ஃபேக்டரி. ஜேஎஸ்டபிள்யூ கிரீன் டெக் என்ற பிரிவு மூலம் பஸ் தயாரிக்கும் பிளான்ட் அமைக்கும் வேலை மிகவும் வேகமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அடுத்தது, இதுக்கு அனுமதி சான்றிதழ். ஜேஎஸ்டபிள்யூயின் ஒரு புதிய மாடல் பஸ் டைப் அப்ரூவல் சர்டிபிகேட் வாங்கிவிட்டது. அப்படின்னா பாதுகாப்பு, தொழில்நுட்பம், செயல்திறன் ஆகிய அரசு தரத்தை இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அடுத்த டெண்டரில் ஒரு தொழில் நிர்வாகி சொல்வது போல, கம்பெனி இப்போது பிளான்ட் அமைக்கிறது, வரும் டெண்டரில் இன்னும் வேகமாக தீவிரமாக கலந்து செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ ஏன் இதை நம்ம முக்கியமாக பேசுகிறோம்? இதுவரை ஜேஎஸ்டபிள்யூயின் எலக்ட்ரிக் பஸ் திட்டம் பற்றி அதிக விவரங்கள் வெளியில் வரலை. இந்த டெண்டர் மூலம் 2 விஷயம் தெளிவாகிறது. ஜேஎஸ்டபிள்யூ இனி எலக்ட்ரிக் வாகனத்துறையில் தீவிரமாக இறங்கப் போகிறது. ஒன்று, பஸ் மட்டும் இல்லை, எலக்ட்ரிக் பிளஸ் ஹைபிரிட் பயணிகள் கார்களும் திட்டத்தில் இருக்கிறதாக சொல்லிக்கிறாங்க. டாடா அசோக் லேலண்ட் சாரி டாடா அசோக் லேலண்ட் இந்த மாதிரி 20 வருஷ அனுபவம் உள்ள நிறுவனங்களுடன் இதனுடைய விலையில போட்டி போடும் அளவுக்கு இப்போ ஜேஎஸ்டபிள்யூ குழுமம் தயாராகிவிட்டது என்ற ஒரு அறிவிப்பு. சுருக்கமாக சொல்லப்போனால், இந்த டெண்டரில் ஜேஎஸ்டபிள்யூ கிடைக்கலனாலும் தோற்றாலும் எலக்ட்ரிக் பஸ் சந்தையில் தங்கள் வருகையை அறிவித்து விட்டார்கள். அடுத்த ஒரு வருஷத்தில் ஜேஎஸ்டபிள்யூ பஸ் ரோட்டில் ஓடுவதை நாம் பார்க்க வாய்ப்பு உண்டு. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்குகள்
இதோட காம்படிட்டர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த அசோக் லேலண்டு, டாடா மோட்டார்ஸ், ஒலக்ட்ரா மற்றும் ஜேபிஎம் ஆட்டோ. இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்புகள். அது இந்த டெண்டரில் கலந்து நடந்து முடிஞ்ச டெண்டரில் யாருக்கு கிடைக்கிறதோ இந்த பங்குகளை, இது விரைவான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பங்குகளில் ஒன்றாக வரும் என்று ஒரு தீர்மானமாக தெரிகிறது. ஆனால் எது வரும் அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு பார்ப்போம். ஒரு செய்தி ஒன்று படித்தோம். என்ன செய்தி படித்தோம்? அசோக் லேலண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிறுவனம் உங்களுக்கு தெரியும். அசோக் லேலண்ட் பஸ் பாடி பில்டர்ஸ், நல்ல ஒரு முன்னணி நிறுவனம். இப்போ அவங்க இன்னொரு விஷயம் செய்யறாங்க. புதிய அறிவிப்பு ஒன்று நாம் பத்திரிகையில் படிச்சிருக்கோம். அது என்னன்ட்டு நம்ம தெளிவாக பார்ப்போம். அசோக் லேலண்டு இப்போ பஸ்ஸு, இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸு இதெல்லாம் இருக்கிற மாதிரி அதில் ட்ரோன் டிவிஷனுக்கு வருது. இதை ஒரு எளிமையாக கருத்துக்கள் பரிமாற்றம் செய்ய விரும்புகிறேன். என்ன செய்தி சொல்லுது? இந்தியாவின் இரண்டாவது பெரிய லாரி பஸ் கம்பெனியான அசோக் லேலண்ட் இப்போ லாஜிஸ்டிக்ஸ் ட்ரோன்கள் அண்டு ஆளில்லாத இராணுவங்கள் தயாரிக்க முன்னுக்கு வருது. ஏன் அப்படி? அடுத்த 3-4 வருஷத்துல இந்திய இராணுவத்துக்கு 11,000 கோடி மதிப்புள்ள டிஃபென்ஸ் மொபிலிட்டி டெண்டர்கள் வரப்போறதாக ஒரு தகவல். அவங்களோட பிரபலமான ஸ்டாலின் லாரியை ஆளில்லா வாகனமாக மாற்ற ஒரு ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கு. இதில் வேற என்னங்க புதுசு? ஹைட்ரஜன் எரிபொருளில் ஓடுற ஸ்டாலின் லாரி பண்ணுறாங்க, கூடவே விஎஃப்ஐ கூட சேர்ந்து. அப்போ சிஎன்ஜி, எல்என்ஜி, எலக்ட்ரிக் வண்டியும் தயார் பண்ணுறாங்க. வெளிநாட்டு வியாபாரத்தை இப்போ 10%இருந்து 25% பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ கல்ஃப் நாடுகள், ஆப்பிரிக்கா, ஏசிய நாடுகள் மேலே இதனுடைய கவனம் திரும்பி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சுருக்கமாக என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, லாரி கம்பெனி இனி ட்ரோன் ப்ளஸ் ரோபோ லாரி ப்ளஸ் ஹைட்ரஜன் வண்டின்னு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதிலிருந்து நமக்கு 2 விஷயம் நாம் ஒன்று தீர்மானிக்கலாம். ஒன்று, எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் துறை வேகமாக வளர்ந்து முன்னுக்கு வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செய்தி நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அசோக் லேலண்டு. இது அசோக் லேலண்டு ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். இப்போ விற்கிற விற்று கொண்டு இருக்கிற விலையிலிருந்து எதிர்காலத்தில், அதாவது குறுகிய காலத்தில் குறைந்தது 6 முதல் 7% உயர்ந்து இதனுடைய விலை 175 தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பரிந்துரை அல்ல, தற்போதைய செய்தியின் அடிப்படையில் எதிர்பார்க்கப்படும் நிலை. அதனால உங்களுடைய கவனத்தை அசோக் லேலண்டில் அப்படியே ஒரு பார்வை வச்சுக்கோங்க. கூடவே இந்த ஒலக்ட்ரா கிரீன் டெக், டாடா மோட்டார்ஸ் அண்ட் அசோக் லேலண்ட் இது இல்லாமல் நீங்கள் ஒரு பார்வையை வச்சுட்டு இந்த ஸ்டாக்கு டெண்டர் முடிஞ்சா எதுக்கு கிடைக்கிறதுங்கிறத கூர்ந்து கவனிங்க. அப்போ இந்த துறை வேகமாக வளர்ந்து வரும் துறை. அதனால இப்போதைக்கு இந்த துறையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கணிசமான ஒரு பங்குல முதலீடு பண்ணி அதற்குண்டான லாபத்தை பெற வாய்ப்பு இருக்கலாம் என்பது ஒரு செய்தி. இப்போ இந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் எல்லாமே முற்றிலும் தகவலுக்காகவும் பயிற்சிக்காக மட்டும்தான் தெரிவிச்சிருக்கு. இது முதலீடோ அல்லது வாங்க விற்க பரிந்துரை செய்யும் வீடியோ இல்லை. தங்கள் முதலீடு மற்றும் வர்த்தகம் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டது என்பதை தாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். தங்களது நிதி ஆலோசகர் அறிவுரை பெற்று தங்கள் முதலீடோ வர்த்தகமோ மேற்கொள்வது என்பது ஒரு ஆரோக்கியம். தங்களுடைய முதலீடு வர்த்தகம் சிறக்க வாழ்த்துக்கள். மீண்டும் புதிய தகவலுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.